மத்தியில் உள்ள ஒளிவாங்கியில் அடுத்த கேள்வியை கேட்கலாம். எனது பெயர் அந்தோணி. நான் ஒரு தத்துவ சாஸ்திர மாணவன். நீங்கள் பேசியதிலிருந்து நான் அறிந்து கொண்டது என்னவெனில், அதாவது மதங்கள் கூறுவதில் பல செய்திகள் பொதுவானவை. அதேபோல் முகமதுவும் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்பதாகும். அப்படியானால் குர்ஆனில் என்ன தனித்தன்மை இருக்கிறது? மேலும் மற்ற மதங்களுக்கும் குர்ஆனில் என்ன தனித்து விசேஷமாக இருக்கிறது? சரியாக சொன்னால் குர்ஆனை பொறுத்தவரை முகமது தனி விசேஷ தன்மை கொண்டவர் அல்ல. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். பொதுவான விஷயங்களை பின்பற்றலாம் என்று நான் சொன்னேன். எல்லா புனித நூல்களும் முகமது நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றன. திருக்குர்ஆனும் முகமது நபி அவர்களை பற்றி பேசுகிறது. இதில் என்ன விசேஷம்? நல்ல அருமையான கேள்வி. மற்ற எல்லா மதங்களும் பிற்காலத்தில் ஒரு இறை தூதர் வரவிருக்கிறார் என்று கூறின. பைபிள் கூறுகிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், பைபிளை ஆராயும் மாணவர் என்று நம்புகிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12-14 வரை இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் கூறுகிறார், நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது, அவைகளை இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்தியத்தின் ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லா மத கிரந்தங்களும், இந்து வேதங்களும், பார்சி கிரந்தங்களும், புத்த மத ஆகமங்களும், யூத கிரந்தங்களும், கிறிஸ்தவ பைபிளும் ஒரு இறை தூதர் வருவார், ஒரு இறை தூதர் வருவார், ஒரு இறை தூதர் வருவார் என்கின்றன. ஆனால் குர்ஆன் கூறுகிறது இவர்தான் இறை தூதர். அவர் மூலமாக குர்ஆன் இறக்கப்பட்டது. இறை தூதர் வந்து விட்டார். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்கள் இலக்கு 10ஆம் வகுப்பை முடிப்பது. 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இறுதி இலக்கு 10ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 10ஆம் வகுப்பு தான் இலக்கு. பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பை அடைந்தவுடன் SSLC எக்ஸாமினேஷன் எழுதுவீர்கள். சரியா? அதற்காக 1ஆம் வகுப்பில் வந்தது 10ஆம் வகுப்பில் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. உங்களை 10ஆம் வகுப்பிற்காக தயார்படுத்துகிறார்கள். நாம் தயாரான உடனே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியுள்ளது, அதை இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்தியத்தின் ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவன் நேரம் விட்டது என கருதி, மனித சமூகம் கிரகிக்கும் பக்குவம் பெற்றுவிட்டது என்று கருதி குர்ஆனை இறக்கினான். மற்ற எல்லா மத புனித நூல்களிலும் அடிப்படை செய்தியான தௌஹீத், இறைவன் ஒருவனே என்ற கொள்கை ஒரே மாதிரியானதே. சிறு விபரங்கள் வித்தியாசப்படும். எல்லா மத நூல்களும் கடவுள் ஒருவனே என்றே கூறுகிறது. இறை தூதர்களையும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களையும் நம்ப வேண்டும். அடிப்படை ஒன்றுதான், விபரங்கள் சற்று வித்தியாசப்படலாம். அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன். உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதாவது மொத்த மனித சமூகத்திற்கும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட பின் வேறொன்றை புதிதாக கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. நான் ஏற்கனவே கூறியது போல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இருக்கின்றன. திருக்குர்ஆன் தான் கடைசி ஏற்பாடு. இதில் உள்ள வித்தியாசம் என்ன? இது இறைவனின் இறுதி வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறது. இதுதான் இறைவனின் இறுதி கட்டளையாகும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இருக்குமானால் இந்த ஒளிமிக்க குர்ஆன் இறுதி ஏற்பாடாகும். எல்லா மதங்களும் ஒரே புத்தகத்தை நோக்கியே தங்களது விரலை சுட்டிக்காட்டுகின்றன. ஒளிமிக்க திருக்குர்ஆன், ஒரே இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். எல்லா மதங்களும் இறை தூதர் முகமது நபி அவர்களின் வருகையை பற்றி பேசுகின்றன. இஸ்லாம் உங்களுக்கு இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கினான் என்பதையும் அவர்கள் ஹதீத் மூலமாக மக்களுக்கு சொன்னதையும் போதிக்கிறது. மனித சமூகத்திற்கு இறுதியான உச்சநிலை ஆதி மனிதர் ஆதாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், இன்று உள்ள மனிதர்களுக்காகவும் உலகம் முடியும் வரை எல்லோருக்காகவும். எல்லா மதங்களும் ஒரு இறைவனை பற்றி பேசுகின்றன, வரப்போகும் இறை தூதரை பற்றி பேசுகின்றன. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள். கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கும் ஒற்றுமைகளை குறித்து நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன். அதில் முஸ்லிம்களான நாங்கள் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறேன். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கிறிஸ்தவர்களை விட நாங்கள் முஸ்லிம்கள் தான் அதிகமாக பின்பற்றுகிறோம். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கும் ஒற்றுமை என்ற வீடியோ கேசட்டை பாருங்கள். அடுத்த கேள்வி பெண்கள் பகுதியில் இருந்து. சகோதரரே, நான் சூசன். நான் ஒரு பைபிள் மாணவி. எனது கேள்வி, உங்களுடைய சொற்பொழிவில் மரணமடைந்த இறை தூதர்களில் மோசஸும் முகமதும் மட்டுமே இயற்கையாக மரணமடைந்தார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். நான் குர்ஆனை படித்து வரும்போது அதில் கூறப்பட்டிருப்பதாவது, முகமதுவுக்கு அவரது மனைவியருள் ஒருவரால் விஷம் ஊட்டப்பட்டது. அவர் உண்மையான இறை தூதராக இருந்தால் அதை கண்டுபிடித்துவிட முடியும் என்பதை பரீட்சிக்க அவர் அந்த விஷத்தை கொடுத்தார் என்பதாக தெரிகிறது.
முகமது நபி அவர்கள் இயற்கையாக மரணமடைந்தார் என்று நான் கூறியதாக சகோதரி சொன்னார். ஆனால் அவரின் மனைவிகளில் ஒருவர் அவருக்கு விஷம் வைத்துக் கொடுத்ததாக குரானில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சொல்லுகிறார். சகோதரியே, இதோ இருக்கிறது குரான். நீங்கள் கூறியபடி எந்த வசனத்தையாவது குரானிலிருந்து காட்டுங்கள், நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். குரானில் எங்குமே அவரது மனைவி அவருக்கு விஷம் கொடுத்ததாக சொல்லவே இல்லை. அப்படி ஒரு வசனம் கூட இல்லை. உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தவர்களிடம் நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர்களிடம் ஆதாரங்களை கேளுங்கள். நான் தரும் தகவல்களுக்கு மேற்கோள்கள் காட்டுவேன். அத்தியாயம் வசனம், அத்தியாயம் வசனம், அத்தியாயம் வசனம் என்று கூறுவேன். வேதங்களில் முகமது நபி அவர்களை பற்றி குறிப்பிட்டதை கூறினேன். என்னால் மறுபடியும் கூற முடியும். இந்து வேதங்களில், பைபிள் வசனங்களில் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன்? நீங்கள் வீட்டிற்கு போய் சோதித்து பார்ப்பதற்காக. நான் பொய் சொல்லுவதாக கருதினால் நீங்கள் போய் சோதித்து பார்க்கலாம். உங்கள் ஆதாரம் எங்கே? நான் சவால் விடுகிறேன். குரானில் எங்கு வேண்டுமானாலும் 114 சூறாக்களில் எங்குமே நீங்கள் சொன்னது குறிப்பிடப்படவில்லை. யாரோ உங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். இதுவே எனது பதில். அடுத்த கேள்வி